அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல சந்தர்ப்பங்களுக்காக, வேத வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நாம் இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான சில காரியங்கள் பரவலாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் எழுப்புதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ரிவைவல் அப்படின்னு இல்லைன்றாங்க. ஒரு சிலர் எழுப்புதல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் எழுப்புதலுங்கிற வார்த்தையே வேதாகமத்தில் இல்லைங்கிறாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படியோ இந்த எழுப்புதல் என்பது என்ன, முதல்ல எழுப்புதல்னால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கும் பொழுது, அல்லது ஜனங்கள் இருளில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் தேவன் பக்கமாக திரும்புவது. அதாவது வெறும் க்ரௌட் அல்ல, வெறும் க்ரௌடை பற்றி ஆண்டவர் பேசலை. அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கிட்ட 5000 பேர் அப்பயே வந்துட்டாங்க. க்ரௌட் அல்ல, ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய விதத்தில். இன்றைக்கி என்னென்னா, ரிவைவல் அப்படின்னா கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதை தான் நிறைய பேர் ரிவைவல்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எழுப்புதல்னால் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். படுத்திருக்கிற செத்திருக்கிறதான உங்களுடைய ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அல்லது படுத்திருக்கிறதான ஒரு சபையானது மீண்டும் எழும்ப வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 400 வருஷம் இருண்ட காலம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் மல்கியாலேருந்து மத்திய வரைக்கும். என்ன காரணம்னா, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அப்புறம் கர்த்தருடைய ஒரு வெளிப்பாடு இல்லை, ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் திருவுளம் பற்றலை. அப்படி இருக்கும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து உள்ள நுழைகிறார். அவர் நுழைஞ்சு ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரியதான ஒரு பெரிய மாற்றம் வருது. எருசலேமில் போய் அவங்க தங்கியிருக்க சொல்கிறாரு. அந்த வசனம் நம்ம வாசித்தோம். ஒரு எழுப்புதல் வருது. ஆனால் இந்த எழுப்புதல்னு சொல்லக்கூடிய இந்த காரியம் ஏன் இயேசு இருக்கும்போது வரல? எழுப்புதல் இயேசு இருக்கும்போதே வந்திருக்கணும், பெரிய லெவலில் என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். ஆனால் இயேசு இருக்கும்போது ஏன் வரல? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு தான் என்ன வரும், எழுப்புதல் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் உண்டானார். பரிசுத்த ஆவியானவரால் தான் இயேசு கிறிஸ்துவே உண்டாயிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கினார் நம்ம வாசிக்கிறோம். இந்த எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் அந்த காலகட்டத்தில், கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வராமல் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் போய் எருசலேமிலே தங்கி இருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கி இருங்கள், அப்பொழுது நீங்கள் பூமி அனைத்துக்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு. அப்போ இந்த எழுப்புதலுக்கும் இவங்க தங்கி இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஏதோ கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. பரிசுத்த ஆவி இவங்ககிட்ட வரத்துக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் ரிவைவல், அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஏன்னா யோவேல் புஸ்தகம் தெளிவாக சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ரிவைவல் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தும் ரிவைவல் வராமல் இருக்கும். இப்போ மார்ட்டின் லூத்தருடைய காலத்திலிருந்து 1512 அந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்திலிருந்து பெந்தகோஸ்தே ரிவைவல்னு நம்ம சொல்லக்கூடிய 1906 அசுசா ஸ்ட்ரீட், இந்த இடைப்பட்ட 400 வருஷம் ரிவைவலே கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருண்ட காலம் மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு 1906 ஒரு ரிவைவல் வருது. ஒரு உலகம் அனைக்கும் அப்போஸ்தலிக் ஃபெய்த்லேருந்து ஆரம்பிக்குது, உலகம் அனைத்தும் போகுது. இப்போ தான் இப்போ இருக்க சபைகள் 120 வருஷமாக அந்த ரிவைவலில் வந்தது தான் இது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவி இருந்தும் இருண்ட காலம் இருக்கிறது. பரிசுத்த ஆவி இருந்தும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ரிவைவல் வராமல் இருக்குது. இப்போ பாருங்கள், சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அக்காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை, இதெல்லாம் இருக்குது. அப்போது பரிசுத்த ஆவியாக ஒன்று இருக்கணும். ரிவைவலுக்கு அவர் தான் மெயின் ஃபஸ்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இருந்தாலும் வேறு சில குவாலிட்டிஸும் தேவைப்படுது ரிவைவலுக்கு. புரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட
12 சீஷர்கள் இருந்தாங்க. இயேசு பரிசுத்தாவியில நிரம்பி இருந்தார், பரிசுத்தாவியிலேயே உண்டாகி இருந்தார். ஆனால் அப்போ என்ன வரல, அங்கே ஒரு ரிவைவல் வராமல் இருந்தது. அப்போ ஏன் அந்த ரிவைவல் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, மிக முக்கியமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எழுப்புதலுக்கு தேவையான மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசிங்க இல்லையா, பெந்தகோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, இந்த ஒரு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால்தான் எதையுமே கர்த்தர் பூமியில செய்ய முடியும். புரியுதா? 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடினால் அங்கே வருவேன். ஒரு காரியத்தை குறித்து இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். அந்த ஒருமனம், ஒன்னஸ் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றார் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும். அதுல ஒன்று நமக்கு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும், ஒருமனை வரணும். நம்மள மாதிரியே ஒரு குரூப் வரணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் வச்சு நம்மகிட்ட ஏறெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் ஏறெடுப்பார். நாம் அத்தனை பேருமே அந்த விண்ணப்பத்துக்கு ஒத்துருக்கிறவங்களா இருக்கணும். அப்போதான் என்ன வரும், ரிவைவல் வரும். இப்போ நீங்கள் ப்ரேயருக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ இங்கேருந்து ஒரு ஜப குறிப்பு சொல்கிறோம். இந்த ஜப குறிப்பை எத்தனை பேர் ஒன்னஸோட ஜெபம் பண்ணீங்க, ஒரு மனதமாக எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? அந்த ஜப குறிப்புக்கு வாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருதயம் வேற எங்கேயோ இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அவர்களே வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. நல்லா ஜெபம் பண்ணுவோம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் ப்ரேயருக்கு குறைச்சல் கிடையாது, ப்ரேயருக்கு குறைச்சலே கிடையாது. இங்கே ஆல் நைட் ப்ரேயர் இருக்குது, இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, பெண்கள் ஜெபம் இருக்குது, ஆண்கள் ஜெபம் இருக்குது, அப்புறம் அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், எல்லா ஜெபமும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன நாள் இருக்குதோ எல்லா நாள்லையும் என்ன இருக்குது, ஜெபம் இருக்குது. அதில் ஜெபத்துக்கு இங்கே குறைச்சல் கிடையாது. ஆனால் ஜெபம் எப்படி பண்ணப்படுகிறது அதுதான் கேள்வி. ஒரு மனதோடு கூட இருந்து பண்றோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா இப்படி ஜெபம் பண்ணலாம், அண்ணா அங்கே ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜெபிக்க வருகிறவர்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்றது தான் கேள்வி. 50,000 பேர் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், 50,000 பேரும் ஒரு மனமாக இருந்தானா? 5 பேர் கூடி ஜெபம் பண்ணுறோம், 5 பேரும் ஒரு மனமாக இருக்கானா? 50,000 பேரால் செய்ய முடியாததை இந்த 5 பேர் செஞ்சுருவாங்க. கர்த்தரால் அந்த 5 பேரை வச்சு செய்ய முடியும். அங்கே மிக முக்கியமாக தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனம். இயேசு கிறிஸ்து சீஷரோடு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் உருவாக்க முடியாத அல்லது அவர்களுக்குள் உருவாகாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு மனம் வந்துருச்சு. வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்னும் யார் வரல? பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஊற்றப்படல. பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஊற்றப்பட்டார். 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படல. ஆனால் அவர்களுக்குள் தேவையான ஒரு மனம் இப்பொழுது வந்துவிட்டது. இன்னும் நான் ஒருபடி மேலே சொல்லுவேன், நீங்கள் ஒரு மனதோடு கூட கூடி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மத்தியில் வருவார், உங்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு இந்த ஒரு மனம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், சபையில் ஒரு மனம் இல்லைங்க. சபையில ஒரு மனங்கிறது 2வது தான். சபையை ஏன் ஆண்டவர் குடும்பத்தோட கம்பேர் பண்றாரு தெரியுமா? சபையும் இயேசு கிறிஸ்துவையும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன் கம்பேர் பண்றாருன்னா, கணவனும் மனைவியும் வீட்டில் ஒரு மனம் இல்லாம சபை ஒரு மனமா இருக்காது. ஒரு மனம் இல்லாத கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, எப்படி எழுப்புதல் வரும்? அவங்களே அங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒன்னஸ் கிடையாது. அவங்க இங்க சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, வரும்போது பைக்கில் ஒன்னா வந்துருவாங்க இல்லையா? பைக்கில் வந்துருவாங்க. இப்போ திடீர்னு பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க இந்த ஜெப குறிப்புக்காக. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். இந்த அம்மா இங்கேருந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவன்லாம் ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்டு இப்போ அவரே சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் எருசலேமின் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு ஊக்கமா. ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானத்தை கொடும். இந்த ஆளே சமாதானம் இல்லாமல் அலையிறான், இவனே சண்டை போடுறான், இவனு ஜெபம் பண்ணி சமாதானம் வருமா? அந்த அம்மா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த அம்மா இப்போ எதுக்கு சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ எப்படி அங்கே எருசலேமின் சமாதானம் வரும்? எங்கே எழுப்புதல் வரும்? சபை என்பது என்ன? வெறும் கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபை.
அப்போ சபையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஆக்ஷன் எங்கே இருக்குன்னா வீட்டில் இருக்கு. அதனால தான் சபையும் வீட்டையும் கர்த்தர் ஒன்றா சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒருமனமாக இருக்க முடியல, ஆனால் சபைக்குள்ளே வந்து மட்டும் ஒருமனமாக இருக்கிறீங்க. என்ன கேட்டால் சபை என்பது நாம் எல்லோரும் மாய்மாலம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இடம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் 1000 இருந்தாலும் வெளியே நம்ம அதை காட்டிக்க கூடாது. நல்ல விஷயம், கரெக்ட். ஆனால் எங்கே வந்து காட்டுவான் தெரியுமா? சபையில். அவங்க 2 பேரும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி இருப்பாங்க. வந்தாங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது ஐயோ அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. 2 பேருக்கும் தெரியும். என்ன கொடுமைன்னா உங்கள் ஊழியக்காரருக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். படுபாவி எப்படி நடிக்கிறோம் பார் இல்லையா? அந்த அம்மா சொல்லும், சும்மா சாதாரணமாக கேட்பார் பாஸ்டர், என்ன பிரதர் இன்றைக்கி சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு? பாஸ்டர் அவருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது பாருங்கள், அதனால் அதுதான் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அவருக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்யறதுல அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம், ஒரு மனம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு தேசத்துக்காக, உலகத்துக்காக, சமாதானத்துக்காக, எழுப்புதலுக்காக எப்படி வரும்? நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனம் வந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். ஒரு மனம் வந்த பிறகுதான் ரிவைவல் வருது. இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் நிறைய பேருடைய ஊழியம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு போகலை? காரணம் என்ன? அவர்களுக்குள் ஒரு மனம் கிடையாது. சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும், ராங் டாக்டரின் பேசுகிற ஊழியக்காரன் இருக்கான்ல, தப்பான டாக்டரின் பேசுகிறவன், அவன் தப்பாக பேசுகிறாங்கிறது உலகத்துக்கே தெரியும், அந்த அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனதை பார்த்துருக்கீங்களா? அனனியா சபிரல் மாதிரி அப்படி ஒரு மனம். ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை பார்க்க பிதாவாகிய தேவன் வந்தாருங்கிறார். மனைவி கூட வந்து சொல்கிறாங்க, ஆம் நானும் பார்த்தேன் பிதாவை. என்ன ஒரு மனம் பாருங்க. இதெல்லாம் அனனியா சப்பிரலை தாண்டினது. பிதாவாகிய தேவனை போயே பார்க்க முடியாதுன்னு இருக்குது. பிதாவாகிய தேவன் எங்கே வந்தார்? என்ன பார்க்க வந்தார்? என்ன பார்க்க வந்ததுக்கு இப்போ யார் அதுக்கு ஆத்தரைஸ்டு பண்ணுறது? ஒரு ராங் டாக்டரின் பேசுகிறவனுக்கு அவன் மனைவி எவ்வளோ ஆத்தரைசேஷன் பாருங்க. சத்தியம் பேசுகிறவனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு பிசாசு மாதிரி உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு மனம் என்பது எங்கே இருக்கிறது? இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள், இப்போ ஏதோ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மனம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 46வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அவ பாருங்க, ஒரு மனம்ங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு வர்றதில்லை. அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து, அதுக்கப்புறம் அவன் அப்படியே தான் இருக்கான், எல்லாத்துலேயும் ஒன்னஸ். அப்போ ரிவைவலுக்கு காரணம் என்ன? ஒரு எழுப்புதல் அன்னைக்கு வந்துச்சு. காரணம் என்ன? ஏதோ ஒரு மனம் என்பது ஒரு நாள் அக்கேஷனுக்கு வரக்கூடியதான ஏதோ ஒன்று இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை வரும். திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு மனப்படுவாங்க, அப்புறம் ஒரு 2 வாரம் பிரச்சனை போகும், அப்புறம் ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன வராது? அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஏதோ வாழ்க்கை ஓடும், அப்படி ஓடும். ஆனால் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து அவங்க அதுக்கப்புறம் ஒரு மனதோடைய வாழ்க்கை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒன்னஸ் தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவம். அது வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருந்தால் சபைக்குள்ளேயும் இருக்கும், சபைக்குள்ளே இருந்தால் தேசத்துக்குள்ளேயும் இருக்கும், தேசத்துக்குள்ளே இருந்தால் அதற்கு பேர் தான் எழுப்புதல். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரிவைவல் என்பது தானாய் வரும். அத்தனை பேருக்கும் ஒரு ஒன்னஸ். அது வீட்டில் ஆரம்பிக்கணும், சபையில் வெளிப்படணும். சபையில் வெளிப்படுறது தேசம் முழுக்கும் பரவும். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒன்னஸ் இருக்குதா? இதுதான் ஆராயப்படும். இந்த ஒன்னஸ் இல்லாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? 3.5 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ வராத ஒரு மனம் இயேசு கிறிஸ்து போன பிறகு என்ன செய்யுது? வருது. பல நேரங்களில் சில காரியத்திற்கு கர்த்தர் கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி நின்னார்னா தான் நமக்கு அறிவு வரும். கர்த்தர் கூடவே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தெரியாது? அருமை தெரியாது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க,
அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடிட்டே இருக்கும். அந்த பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசன்னத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் ஏதோ ஒரு பாவம் இடறுதல், ஜெபம் பண்ண முடியல, உங்களுக்குள்ள ஒரு வெறுமை ஒன்று வரும். அந்த வெறுமை தான் இந்த பிரசன்னத்தினுடைய மகிமையை உங்களுக்கு காட்டும். எவ்வளோ பிரசன்னத்தில் இருந்தோம், ஒரு மகிமை போச்சே, ஒரு வெறுமை தெரியும். நான் சொல்கிறது நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிட்டு ஒரு வெளிப்பாடோடு இருங்க, திடீர்னு பைபிள் வாசிக்கும் போது ஒன்றுமே இல்லை, ஒரு வெளிப்பாடே இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வெறுமை ஒன்று வரும். அதாவது தேவன் கொஞ்சம் அந்த வெறுமையை கொடுக்கும்போது தான் இதனுடைய மேன்மை தெரியும். சார் எப்படி இருந்திருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. நம்ம ஊரில் பழமொழி சாதாரணமாக சொல்லுவாங்க, நிழலின் நன்மை எங்கே தான் தெரியும், வெயிலில் தான் தெரியும். ஒரு மரத்தை வச்சிருக்கும் போது அதோடைய மேன்மை தெரியாது, வெட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் வெயில் வரும்போது அந்த மரத்தோடைய மேன்மை எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதே மாதிரி தான் இந்த ஒரு மனம் என்று சொல்லக்கூடியதான இந்த விஷயத்தை அவங்க எப்போ இயேசு இருக்கும்போது கற்றுக்கொள்ளவில்லை, இயேசு இல்லாத போது அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுக்குள் அந்த ஒரு மனம் தானாய் வருகிறது. இயேசு இருக்கும்போது ஏன் அவங்களுக்குள்ள ஒரு மனம் வரல, வராமல் போனதுக்கு என்ன காரணம், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர்களுக்குள் ஒரு மனம் வராமல் போனதுக்கு காரணம் என்ன, வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இன்னைக்கு ரிவைவலுக்கு மிக முக்கியமாக தடையாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு மனதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட ஒரு தேவையோடு கூட வருகிற கூட்டம். நான் சொல்கிறது, இயேசுக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு தேவையோடு தான் வந்தோம். ஒருத்தருக்கு அந்த தேவை மாறுபடும். அந்த தேவை என்ன செய்யும், மாறுபடும். ஒரு சிலருக்கு சமாதானம் இல்லை, சூசைட் பண்ணிக்க போனாங்க, கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தாரு, வந்தாங்க. ஒரு சிலர் கடன் தொல்லை, கர்த்தர் அதை மாற்றினாரு, வந்தாங்க. ஒரு சிலருக்கு வியாதி சுகமாக்கினார், வந்தாங்க. ஸோ கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. ஆனால் வந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு இவன் இயேசுவோடு கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பேதுரு இயேசு கூட நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு அப்போ ஒரு தேவையோடு கூட கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். அதாவது ஆண்டவர் உன்னுடைய தேவை என்னவோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு. இப்போ பேதுருக்கு மீன் அங்கே தேவை, கர்த்தர் கொடுத்து கூப்பிட்டாரு. ஆனால் அடுத்த வார்த்தை கர்த்தர் சொன்னார், அவைகளை விட்டு விடு, அதை விட்டுட்டு என் பின்னாடி வா. உன் தேவை என்னவோ அதை நான் தரேன், ஆனால் தேவைக்காக என்னை பின்பற்றாது. எல்லாவற்றையும் விட்டு நான் மட்டும் வேணும்னு என்னை பின்பற்றணும். அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒரு ஆரம்பத்தில் வந்தது உண்மை, ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஒரு பொருளாதார தேவை, அடுத்த 10 வருஷம் வாழ்க்கை செட்டில் ஆகணும், என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், அதை போகணும், இதை போகணும். அடுத்த 10 வருஷம், பாஸ்டர் ஆண்டவர் எங்களை ஒரு குறை இல்லை, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் மட்டும்தான் வாடகை வீட்டில் இருக்கிறோம், எப்படியாவது நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டிடணும். எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க எல்லாரும். இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விண்ணப்பம் என்ன இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து எப்படியாவது ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துடணும் பாஸ்டர், என் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை, அந்த பேரப்பிள்ளையை மடியில் வச்சு பார்க்க வேண்டாமா, கர்த்தர் எனக்கு அதை. அப்புறம் அடுத்த 10 வருஷம் பாஸ்டர் எப்படியாவது நல்லபடியாக உங்கள் கையால் எனக்கு ஒரு அடக்காராதனை பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மா சாகிற வரைக்கும் இவர் வருகையில் கூட போகக்கூடாது, இருந்து அந்த அம்மாவை அனுப்பிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஊழியக்காரனுக்கு மாறும், விசுவாசிக்கு மாறும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு தேவை மாறுது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு தேவை மாறுது. அப்போ கர்த்தரை நான் பின்பற்றுகிற போது ஏதோ ஒரு பெட்டிஷனை கையில் வச்சுக்கிட்டே தான் போகிறேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஆள் கோட்டை வாசலில் நிற்கிறான்னா அவன் கையில் என்ன இருக்கும், மேக்சிமம் பெட்டிஷன் தான் இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் எப்படியாவது ஒரு முகத்தை பார்க்கணும்னு நிற்கிறவன் இருப்பான். முதலமைச்சரையோ அல்லது சினிமா நடிகனையோ பார்க்க நிற்கிறவங்கள ஒரு குரூப் முகத்தை மட்டும் பார்த்தான்னு நிற்கிற ஒரு குரூப் இருக்கு. ஒரு குரூப் தேவையோடு கூட நிற்கும். ஆண்டவர்கிட்ட பேதுரு இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிட்டாரு. ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இத்தனைக்கும் இயேசு எருசலேமுக்கு சமீபமாக போயிட்டார்.
அடுத்து அவர் உள்ள எருசலேமுக்குள்ள பாட அனுபவிக்க போகணும். அப்போ கேட்குறான் இயேசுவை பார்த்து, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த என்ன கிடைக்கும்னு கேட்குறவனை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட தேவையோடு கூட நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குன்னா, ஆண்டவரை நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஊழியத்துக்கு வரவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு வர சொன்னார். கரெக்ட். இவங்களும் தியாகத்தோடு என்ன செஞ்சுறாங்க, ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே எதை நான் வேலை பார்த்துருந்தா என்ன கிடைச்சிருக்குமோ அது எனக்கு எங்கே வேணும், இங்கே வேணும். அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆல்டர்னேட் வேலை மாற்றிருக்கிறாங்க, ஆல்டர்னேட் ஊழியம் மாற்றிருக்கிறாங்க. வேலைக்கு பதிலாக ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். இவங்களுடைய மைண்டு ஊழியத்துக்கு வரல. ஊழியம் என்பது வேறு. நீங்கள் வேலை பார்ப்பது சர்வை பண்ணுறதுக்காக, வாழ்றதுக்காக. நீங்கள் ஊழியம் பண்ணுவது சாவதற்காக, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறேன்னா இந்த ஜீவன் சாகணும். என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இது செத்தாதான் நித்திய ஜீவன். அப்போ ஊழியம் என்பது சாவது, வேலை என்பது உலக வேலை என்பது வாழ்வது. நீ வாழ்றதுக்காக. அந்த உலக வேலை பார்க்குறவன்லாம் பாருங்க, மாதம் மாதம் சம்பாதிப்பாங்க. பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வீடுக்கு வீடு கட்டுவோம், வாசல் வாங்கி வைப்போம், இடம் வாங்கி போடுவோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பெம்பளை பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பேர பிள்ளையை பார்க்கணும். அவன் தாட் அவ்வளோதான். அதை தாண்டி அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. இப்போ நீ தேவன்கிட்ட வந்தாச்சு, இங்கே வந்து உன் தாட் என்னவா தான் இருக்குது. அப்போ என்ன நீங்கள் மாறி இங்கே வந்தீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததுடைய பிரயோஜனம் என்ன? ஏதோ ஒரு தேவை, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். அதுவும் பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, பேதுரு இந்த கேள்வியை எப்போ கேட்பார் தெரியுமா? ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வந்தான். வந்துட்டு அவன் ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினாலே என்ன பண்ணுறான், அவன் துக்கத்தோடு கூட திரும்பி போயிட்டான். இவர் துருத்துருன்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே அவன் நீர் எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னீர், அவன் வரமாட்டான்ட்டான். ஆனால் அவன் யாரு? மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், நியாயமாக சம்பாதிச்சவன். அவன் விட மாட்டேன்ட்டான். இவர் உடனே குவாலிஃபிகேஷனை உயர்த்துறாரு, இவருடைய கிரைட்டீரியாவை கொண்டு வந்து காட்டுறாரு. நான் யார் தெரியுமா ஆண்டவரே? எல்லாவற்றையும் விட்டு வந்தேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளாக இருந்தால் அந்த கேள்வி அதுக்கு பதிலே வேற தான். பேதுரு இப்படி சொன்ன உடனே நம்ம ரிப்ளை என்னவா இருக்கும் தெரியுமா? சரி பேதுரு, என்ன விட்ட சொல்லுப்பா, ஒரு லிஸ்ட்டு போடுவோம். நீ விட்டது என்ன? ஆண்டவரே நான் போட்டை விட்டேன். என்ன போட்டு? என்ன போட்டு? முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒரு மீனும் கிடைக்காத ஒரு போட்டு. ஆண்டவரே வலைய விட்டேன். என்ன வலைய விட்ட? மருந்துக்கு கூட ஒரு மீன் கிடைக்காது. இல்லை 2 போட்டு நிறைய மீன் கிடைச்சது. அது உனக்கு மீன் பிடிக்க தெரியாமல் நீ பண்ணது, நான் சொன்னதுனால உனக்கு கிடைச்சது. அதுவும் நீ பிடிச்சது இல்லை, நான் சொன்னதுனால அது கிடைச்சது. நீ என்ன பிடிச்ச? ஒன்றும் பிடிக்கல. இப்போ என்ன விட்ட? நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இப்படி ஒரு கேள்வி கேட்போம். கர்த்தர் அவர் ஆண்டவர், நம்ம மனுஷன், அதான் டிஃபரன்ஸ். அவர் பெருந்தன்மையாக சொல்கிறார், பரவாயில்லப்பா மறுஜன்ம காலத்தில் நீ நியாயந்திருக்கிறவனாக இருப்பாய், அதெல்லாம் சொல்கிறார். இப்போ நமக்கு உள்ள இந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தோம், ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தோம். என்ன விட்டோம் சொல்லுங்களேன்? ஆண்டவருக்காக நம்ம என்ன தான் விட்டோம்? பல நேரங்களில் சில பரிசுத்தவான்கள், பவுல் எடுத்துக்கோங்களேன், அவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. லாபமான அனைத்தையும் பேதுரு விட்டது நஷ்டமானது, பவுல் விட்டது லாபமானது. லாபமான என்ன? என் வாழ்க்கைக்கு அது லாபம், ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அது நஷ்டம். பேதுரு எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னது எது தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு லாபம் இல்லை, வாழ்க்கைக்கு லாபம். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று விட்டுருக்குறோம். கண்டிப்பாக யாரும் இங்கே உங்களுடைய தியாகத்தை கர்த்தர் கனவீனப்படுத்தலை. ஆனால் அதையே கட்சி வரைக்கும் யாராவது ஒருத்தர் உங்களை அடிச்சிருப்பாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதுனாலையோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலையோ என்ன செஞ்சுருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. 20 வருஷம் கழிச்சும் ஒரு கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டு அடித்தது, நான் தாக்கப்பட்டேன். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ தாக்கப்பட்டது உண்மைதான், நான் இல்லைன்னே சொல்லலை. போராடலாம் சொன்னால் எப்பட்றா? இல்லையா? பவுல் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டார், அதையே ஒரு தடவை தான் சொல்லியிருக்கிறார். பட்டணந்தோறும் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? 13 புக்கு எழுதியிருக்கிறார். 13 புக்லேயும் அவர் என்ன எழுதியிருக்கணும்? பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன்.
கலாத்தியரே உங்களுக்கு தெரியுமா, நான் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன். கொரிந்தியரே உங்களுக்கு தெரியுமா, நான் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன். கொரிந்தியரே நான் 2வது முறை உங்களுக்கு எழுதுகிறேன், பட்டணம் முழுவதும் அடிக்கப்பட்டேன். எபேசியர் உங்களுக்கு தெரியுமா, நான் பட்டணம். இப்படி இதுதான் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துக்கு சொல்கிறது. ஒரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன், அதோட முடிச்சுட்டாரு. அவ்வளோதான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் விட்டதை நாம் சொல்லக்கூடாது, பரலோகம் சொல்லணும். அதுதான் ஆசீர்வாதம். யோபு விட்டதை யார் சொல்லக்கூடாது? யோபுவே சொல்லக்கூடாது, தேவன் சொல்லணும். உண்மையும் உத்தமும் சன்மார்க்கம் உள்ளவன் அவன் தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன கிடைக்கும் ஆண்டவரே, என்ன கிடைக்கும் ஆண்டவரே, இது இப்படி இது எப்படி மாறி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இவன் என்ன கிடைக்கும் கேட்டது போக நீயும் கேளு, கர்த்தர் உனக்கும் தருவார். இப்போ ஒரு குரூப்பே என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவர் என்ன கொடுப்பீங்க. இவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமியை சுதந்திரிப்பதற்காக பிரயாசப்படுகிறவர்கள். இதுவே பவுல் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நியாயமாக ஆண்டவர் கேட்கணும், பவுல் உனக்கு என்ன வேணும், நீ எனக்காக இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிட்ட, உனக்கு என்ன வேணும்? பவுல் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? அவர் அதுதான் சொல்கிறார் பைபிளில். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்கிறதை விரும்புகிறேன், என்னை விட்டுருங்கடா நான் அங்கே போயிடுறேங்கிறாரு. இதுதான் நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டியது, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி. உன்னுடைய தேவை அனைத்தும் பரலோகத்துக்குரியதாக இருக்கணும். பூமிக்குரிய தேவனுக்கு என்ன விட்டு திருப்பி பூமிக்குரிய தேடினீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இங்கே விட்டுட்டு அங்கே தேடுறோம். அதுவும் எப்படி தேடுறோம்? வட்டியும் முதலமா தேடுறோம். கர்த்தருக்காக நான் அன்னைக்கு வீட்டை விட்டு பைபிளோட வெளியே வந்தேன். பின்ன சொத்து எழுதி கொடுத்தா அனுப்புவான். யோசித்து பாருங்க. நீ அன்னைக்கு உன் சொத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுக்காம உங்களை ஏமாற்றி என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பி விட்டுட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள், உண்மை. அதற்காக உங்களுக்கு திருப்பி சொத்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு? சொத்து ஏமாத்திட்டாங்க, அதனால சொத்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு? என்ன கண்டிஷன்? நீ வந்தது நான் இழந்த சொத்தை வாங்குவதற்கு அல்ல, அது உலகத்தினுடைய நஷ்டம், அது எனக்கு தேவையில்லை. இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று எனக்கு வைத்திருக்கிறார், அதை சுதந்திரிக்கும்படி இதை நான் விடுகிறேன். இதுதான் உண்மையிலேயே தேவனை தேடுறதுக்கான காரணமா இருக்கணும். நம்ம வரும்போது எல்லாரும் கர்த்தர் கொடுக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க போய் கேட்ட உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? தர்றாரு. நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கொடுங்க, கொடுத்துருவாரு. ஏன்னு சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எவை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு. இளையகுமாரன் போய் தன் தகப்பங்கிட்ட கேட்குறான் இல்லையா, என் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் போகிறேன். தகப்பன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. தகப்பன் அந்த இடத்துல சொன்னாரா? கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லைப்பா நீ அழிச்சிருவேன்னு சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. கேட்டவொன்னே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். ஏன்னா அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும், இவன் எங்கிட்ட கேட்குற எதுவுமே மேன்மையானது கிடையாது, இவையெல்லாம் அழியக்கூடியது. இவனுக்கு இன்னும் எது தெரியல, அப்பா இந்த சொத்து இல்லைப்பா, சொத்தை விட மேலான நீங்க தான் எனக்கு வேணும்னு அவனுக்கு தெரியல. இப்ப இந்த சொத்தை அவன் மேன்மையா நினைக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான்? என்ன பெருசா நினைக்க மாட்டான். அப்ப இந்த சொத்து அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு என்ன தெரியும்? எங்க அப்பாவுடைய அன்பு தான் எனக்கு மேன்மையானதுன்னு. அவன் கேட்ட உடனே பிரிச்சு கொடுத்துட்டாரு, போடா எடுத்துட்டு போ. இப்போ மற்றவனுக்கு என்ன தோணும்? என்னங்க நம்மளா இருந்தால் அட்வைஸ் பண்ணுவோம், என்னங்க அவன் அழிப்பான்னு தெரியும், அவங்க கையில் கொடுக்குறீங்களே. இவர் சொல்வார், எனக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியாதா அவன் அழிப்பான்னு? அவன் கேட்கறதே அழிக்கிறதுக்கு தான் ஏன் கேட்குறான், அதுக்கு தான் ஏன் கொடுத்தேன் போ. ஒரு நாள் கரெக்டாக தகப்பன் நினைத்தது நடந்தது. சொத்தெல்லாம் அழிந்தது. அழியும் போது தகப்பன் ஞாபகம் வந்தது, இந்த சொத்து அல்ல என் தகப்பன். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் இல்லையா, கிளைம் பண்ணு, கேளு, உனக்கு ஆண்டவர் வந்து பென்ஸ் கார் கொடுப்பாரு, BMW கொடுப்பாரு, உனக்கு லேண்டு கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு. கரெக்ட், நாங்கள் இல்லவே சொல்லலை, கர்த்தர் கொடுப்பார். நீ ஃப்ளைட்டு கேளியா, கொடுப்பாரு. நாங்களும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீ கேட்கறதெல்லாம் இளையகுமாரன் தகப்பன்ட்ட கேட்டதை கேட்டுக்கிட்டு இருக்கிற. உனக்கு இன்னும் தகப்பன் யாருன்னு தெரியல, உன் தகப்பனுடைய வீடு என்னன்னு தெரியல உனக்கு. உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு எவ்வளவு சொத்தை வாங்கிட்டு நீ வெளியே போனாலும் அது அழிந்து விடும். உன் தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் உனக்கு மேன்மை. நீ கேட்கறது எல்லாமே உலகத்துல அழிவுக்கானது. உன் தகப்பனை உனக்கு கொடுக்குறாரு. நீ என்ன சொல்ற? பாத்தீங்களா, நாங்க கிளைம் பண்ணோம், நாங்க கேட்டோம், கிருபையின் உபதேசம் கேட்டோம், எங்களை என்ன செஞ்சோம்? பெற்றுக்கொண்டோம். நீங்க தான்
ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணான்னு சொல்றீங்க. பைபிளில் வேணும், உலகத்தில் உள்ளது வேணும்னு சொன்ன ஆள் யாரு? ஆனால் நீங்கள் தான் வேணும்னு சொன்னவன் தான் பைபிளில் ஹீரோவாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய பரிவாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆபிரகாம் சொல்றாரு, அதை எல்லாம் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். அவ்வளோ பெரிய இரு பரிவாரங்களை வச்சிருந்த யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, எல்லாம் சூப்பர், இரு பெரும் பரிவாரங்கள், ஓகே என்ன வேணும் யாக்கோபு, ஆசீர்வதிங்க. அப்போ இதெல்லாம் என்ன? எனக்கு தெரியும் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு. ஒட்டகம், கழுதை, ஆடு, மாடு எல்லாம் இருக்கு, இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? இவனுக்கு ஏசாவுக்கு கொடுத்தது போக அவ்வளோ கிடக்கு, இன்னும் 12 பசங்களுக்கு பிரித்து கொடுக்குற அளவுக்கு இருக்கு. கோலும் கையுமா போன இரு பெரும் பரிவாரங்கள் எல்லாம் இருக்கு. சரி யாக்கோபு, இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு. என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிங்க? நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். ஏற்கனவே இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? உன் வாயிலிருந்து ஒன்று வரும் பாரிப்ப, நீ இஸ்ரவேல் எனப்படுவா. இதுதான் ஆசீர்வாதம். ஏன்? நான் வச்சிருந்த சொத்து போயிடும், ஆனா இந்த பேர் எனக்கு போகவே போகாது, நானும் என் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்போம். இதுதான் கத்தட்டு நீ கேட்க வேண்டியது. எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையின் அடிப்படை கூட பரலோகத்துக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். சாப்பாட்டிலிருந்து தண்ணியிலிருந்து நீ என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் கூட பரலோகம் பார்த்து வச்சிருக்கோம். நீங்கள் பரலோகத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருளை உங்கள் கான்சியஸ் இல்லாமே உங்களுக்கு தேவையானதை பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும். பரலோகத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் உன்னுடைய தேவை கர்த்தராக இருக்கணும். என்ன கிடைக்கும்னு கேட்குறவனா வச்சுக்கிட்டு கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது, இவர்களுக்குள்ள இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன? வாசிங்க, லூக்கா 22:24 வாசிங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ரெண்டாவது, இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை என்ன? முதல்ல இவங்களுக்குள்ள இருந்தது தேவைகள், எதிர்கால தேவைகள். அந்த எதிர்கால தேவை நினைக்க நினைக்க ஒரு நாள் வரும், அந்த தேவை கிடைக்கலன்னு கர்த்தரை விட்டு தூரம் போக தொடங்கிடுவாங்க. எதிர்கால தேவைகளை பற்றின ஒரு எண்ணம். ரெண்டாவது, தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிறதான ஒரு எண்ணம். இது ரெண்டாவது, சபைகளுக்குள்ளே இது எல்லா ரூபத்திலும் இருக்கு. யார் பெரியவன் என்பது எல்லா ரூபத்திலும் இருக்கு. படிப்புலையோ அந்தஸ்துலையோ, புரியுதா? படிப்பு, அந்தஸ்து, அழகு, அப்புறம் ஜாதி எல்லாம் சபைக்குள்ள இருக்கு. இல்லை, இதெல்லாம் எதை உண்டாக்குது? ஏற்றத்தாழ்வை உண்டாக்குது. யார் பெரியவன், யார் குறைவு, இது ஒன்று தான். இது ரெண்டாவது, இவங்களுக்குள்ளே ஒருவனம் வராமல் இருப்பதுக்கான தடை. இங்கே சபைக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபைக்குள்ளன்னு கூட நான் சொல்லலை, கிறிஸ்துவுக்குள்ளே நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ளாக இங்கே பெரியவனும் இல்லை, சிறியவனும் இல்லை. படிப்பிலையும் பெரியவனும் இல்லை, சிறியவன் இல்லை. நீ படிப்பில் பெருசா இருப்ப, நீங்க படிச்சு நல்லா உங்களுக்கு என்ன இருக்கும்? அறிவு இருக்கும். ஒரு ஆள் படிக்காதவராக இருப்பாரு, ஆனா அவருக்கு ஞானம் இருக்கும், அவருக்கு சமயோஜித புத்தி இருக்கும். உங்களுக்கு A+B ஃபார்முலா போட்டால் தான் தெரியும். அவர் A+B போடுற ஃபார்முலா போட்டு நீங்கள் கொண்டு வரதை பார்த்தே சொல்லுவார், இது சரி வருங்க வராதும்பார். சில நேரத்தில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்லாம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த கொத்தனார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி பார்ப்பாரு, சார் இது கட்ட முடியாது சார் அப்படிம்பார். அந்த கொத்தனார் சொல்லுவார், நீங்கள் போய் பிளான் போட்ட இன்ஜினியர்கிட்ட சொன்னீங்கன்னா, எவன் சொன்னான்? அவன் என்ன படிச்சிருக்கானா? அவன் எப்படி சொன்னான்? கொத்தனார் சொல்வார், அவரை வர சொல்லுங்க அப்படிமா. யார? இன்ஜினியர். இன்ஜினியர் வரும்போது என்ன தெரியுமா செய்வார்? யோ என்ன கட்ட முடியாதுன்னு இவர் யோன்னு தான் கூப்பிடுவார். ஆனால் அவர் திருப்பி, சார் இங்கே வாங்க சார், வைங்க. உள்கூடு வெளிக்கூடுலாம் பேசுவாங்க அவங்க உட்காந்து, உள்ளுக்குள்ளே எப்படிங்க. கடைசியாக பார்த்தா 10 mm அடி வாங்குவோம். ஓ இதை விட்டுட்டேனா, சரி நான் மாற்றி பிளான் போட்டு கொடுக்குறேன். அவன் இப்போ நினச்சிப்பான், போய அவர் உள்ள நினச்சிப்பாரு. பல நேரத்தில் நாம் எதில் பெரியவன் நினைக்கிறோமோ இன்னொரு விஷயத்தில் அவர் பெரியவராக இருப்பார். நீங்க சில நேரத்தில் நினச்சிக்க கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பெரியவன், பாஸ்டர் நமக்கு சர்ச்சில் இம்பார்ட்டன்ஸே தரமாட்டாரு இல்லையா. நான் நல்லா பாடுவேன், நீ நல்லா பாடுவேன், ஆனால் சுதியோட பாட மாட்டேன், அதான் பிரச்சனையே. சில ஆட்கள் நல்ல குரல் வளம் இருக்கும்,
கீபோர்டுக்காரனோட பாட வராது. புரியுதா? அவனை திட்டிக்கிட்டு இருப்பான். அவன் உள்ளுக்குள்ள திட்டுவான், டே சுதியோட பாடுறா, இது உனக்கு ஏற்ற மாதிரி மாறாதரா, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ மாற முடியும். பல நேரங்களில் இங்கே இருக்கு, உனக்கு ஒரு கிஃப்ட் கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அவனுக்கு வேற கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். இந்த கிஃப்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பெருசா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவ்வளோதான். நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம கெனசரேத்து கடல், நம்ம கடல், நம்ம டிராவல் பண்ண கடல், இது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நல்லா படுத்து தூங்குங்க, அக்கறைக்கு போடணும்னு கூப்பிட்றேன். என்ன அதுவும் எப்படி தூங்க வச்ச ஆண்டவரை? தலகாணி கொடுத்து தூங்க வச்சிருக்கான். மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. இவர் கன்ஃபார்மாக தலகாணி கொண்டு போயிருக்க மாட்டார் இல்லையா? அவரே தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறவர். இப்போ இந்த 12 பேரில் எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்? சேஃப்டிக்கு வீட்டிலேருந்து தலகாணி எடுத்துன்னு வந்திருக்கிறான். எவ்வளோ ப்ரிப்பேராக வந்திருக்கு. ஏசுநாதர் கூடவே எவ்வளோ ப்ரிப்பேராக வந்திருக்கான் பாருங்க. இப்போ நம்மலாம் போகிறது என்ன? அவ்வளோ ப்ரிப்பேர்டாக. ஒருவேளை ஏர் பில்லோன்னு சொல்லுவாங்க, அது எடுத்துகிட்டு வந்தாலும் தெரியல. ஏன்னா கொண்டு வந்த மாதிரி எங்கேயும் இல்லை. திடீர்னு பார்த்தா அங்கே என்ன இருக்குது? ஆமாம், நல்லா காற்று ஊதி தலையில் படுக்க வச்சு, ஆண்டவரே நல்லா படுங்க. என்னாச்சு? நம்ம கடல் தான், அக்கறைக்கு போடணும்னு எழுப்புறோம். ஆண்டவர் சொல்கிறார், டே நான் கண்ணை மூடி படுத்தேன் தொலைஞ்சேன். என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? நான்லாம் யார் தெரியுமில்ல? இந்த கடல்லையே பிறந்து, கடல்லையே வளர்ந்து, கடல்லையே குளிச்சு, தொப்பக்கட்டீர்னு உள்ளே குடிச்சு வெளியே வர ஆள். ஆண்டவர் சரி படுப்போம். வந்து என்ன தெரியுமா சொன்ன ஆண்டவர்கிட்ட? நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோமே உமக்கு நானா தூங்க சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ யோசிச்சு நேரமாக ஏந்திரிச்சு ஏசுனது என்ன தெரியுமா கேட்கணும்? பர் நான் தச்சேன், எனக்கு போட்டு செய்ய தெரியும், போட்டு ஓட்ட தெரியாது, நீங்களே ஓட்டிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தா என்ன? நியாயமாக தானே சொல்லணும். இதில் யார் பெரியவன்? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காரு. அது ஒருத்தருக்கு படிப்பு, ஒருத்தருக்கு அனுபவம். நீங்கள் நல்லா பாருங்க, படித்தவன் தான் பணம் ஏமாறுவான். பார்த்துருக்கீங்களா? படித்தவன் தான் பணம் ஏமாறுவான். இந்த படிக்காத ஒரு குரூப் இருக்குல்ல, எவனா வந்து கேட்கணும் இப்படியே பார்ப்போம். 2 வார்த்தை தான் அவன் பேசுவான். இந்த விருக்கம் வந்திருக்காருல்ல படிக்காதவர், அவன் போய் சொல்கிறான்டா. ஆமாம், இந்த படித்தவன் இருக்காமல வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார், அப்பா நீங்கள் சும்மா இருங்கப்பா, அவர் 1 லட்ச ரூபா சம்பளம். வேணாம்டா, அவனை ஆளை பார்த்தாலே சரியில்லை பார், படிக்காத ஆள். பல நேரங்களில் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் பூமியில் படைக்கும் போதே படித்தவன் தான் முன்னேறணும், படிக்காதவன்லாம் நடுத்தரில் நிற்கணும்னு கொண்டு வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்கிறார். ஒருத்தனுக்கு மியூசிக்காக இருக்கும், ஒருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்கும், ஒருத்தனுக்கு எஜுகேஷனாக இருக்கும், ஒருத்தனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும், ஒருத்தனுக்கு இன்ஜினியரிங்காக இருக்கும், ஒருத்தனுக்கு மெடிக்கலாக இருக்கும், ஏன் ஒருத்தனுக்கு தொழில் பார்க்குறதா இருக்கும், பிஸ்னஸ்மேனாக இருக்கும். இதுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் இதில் யாரும் இங்கே சின்னவன் பெரியவனே கிடையாது. எவ்ரிபடி கர்த்தருக்கு முன்பாக நாம் எல்லோரும் சரிசமமாக இருக்கிறோம். அது வெளியே எப்படியோ, சபைக்குள்ள கிடையவே கிடையாது, எதுலையுமே கிடையாது. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும், அவர் பேசும்போதே எப்படி பேசுவார் தெரியுமா? அவர் செட்டியார் வந்திருக்காரு, அவர் கோனார் வந்திருக்காரு, அவர் நாடார். ரொம்ப இது என்ன சபைக்குள்ள என்ன? இன்னும் பழையவைகள் எல்லாம் இன்னும் என்ன செய்யல, ஒளிஞ்சு போகல. இன்னும் சபைக்குள்ள ஜாதி பெருமை, அவர் பெரியவர், இவர் சின்னவர், அவர் பணக்காரரு, அவர் ஆடிட்டரு. உன் ஆடிட்டிங்கு, உன்னுடைய பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், உன்னுடைய ஜாதி பெருமை எல்லா குப்பையும் தூக்கி வெளியே போட்டுருங்க. சபைக்குள்ள யாரும் இங்க பெரியவனே கிடையாது. பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருவர் தான் பெரியவர். அவரை தாண்டி பெரியவர் இங்க யாருமே கிடையாது. எதுக்குமே பெரியவன் கிடையாது. நீ ஒருவேளை டேலண்டோட இருந்தாலும் நீ பெரியவன் கிடையாது. நீ உன் டேலண்டா யூஸ் பண்றதுக்கு கிருபை தந்தவர் அவரு. அவ்வளவுதான். கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில எல்லாத்தையும் புட்டிங்கிட்டு காத்திறக்கி விட்டுருவாரு. எப்பேற்பட்ட ராஜா நேபுகாத் நேச்சர், ஒரே நாள் ராத்திரி, மறுநாள் பார்த்தா கையில பறவைகளுக்கு வளர்ற மாதிரி நகம்லாம் வளர்ந்து, எப்படி ஆயிருச்சா? எல்லாம் பறவைகளுக்கு வளர்ற மாதிரி நகம்லாம் வளர்ந்து, உடம்பெல்லாம் ஃபெதர்ஸா மாறி, பட்சிகளை போல மாறி பனியில போய் கிடந்தானா 7 வருஷம். எப்பேற்பட்டவனையும் புல்லு மேய வைக்க அவருக்கு முடியும். என்கிட்ட படிப்பு இருக்கு, எதிர்காலம் இருக்கு, நான் நினைச்சா போதும், எங்க போனாலும் பழச்சுப்பேன். சிலர் சொல்லுவாங்க எங்க போனாலும் பழச்சுப்பேன். கர்த்தர் இல்லாட்டி எங்க போனாலும் நடுத்தல தான் நிற்ப. என்ன இப்ப நீ நிக்கிறது அம்ஜிக்கரை நடுத்தருவா இருக்கும், இல்லைன்னா அமெரிக்கா நடுத்தருவா இருக்கும். அங்க போனாலும் நடுத்தல் தான் நிற்ப. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க
அமெரிக்கா போயிட்டா போதுங்க, எப்படி பழச்சிருவேன், எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு, எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு, எனக்கு இருக்கிற படிப்புக்கு அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நீ யோர்தான்ல இருந்தாலும் சரி, எகிப்துல இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பாபிலோன்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் இருந்தால் நீங்கள் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருப்பீர்கள். கர்த்தர் இல்லாவிட்டால் சிறைச்சாலை தான். கர்த்தர் இல்லாவிட்டால் சிங்ககபி தான். கர்த்தர் தான் உன்னை அங்கிருந்து காப்பாற்றி மேலே கொண்டு உட்கார வைக்கணும். நமக்குள்ள மேன்மை வரவே கூடாது. யார் பெரியவங்கிற எண்ணம் வரவே கூடாது. இங்கே பெரியவன் என்று ஒருவன் இல்லவே இல்லை. ஊழியக்காரங்களை கூட சொல்றேன், அவர் பெரிய ஊழியக்காரங்க. என்ன பெரிய ஊழியக்காரரு, என்ன பெரிய ஊழியக்காரரு? உலகத்தையே அசைச்ச பவுலே ஒண்ணும் இல்லைன்ட்டு போட்டான். எல்லாரும் நான் சிறியவன் போயிட்டான். உலகத்தையே அசைச்ச பவுல் ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. பவுலை பத்தி அறியாமையில் எழுதியிருக்காங்க. பட் அவங்க பவுலுக்கு கொடுத்துருக்கிற மேன்மையை பார்க்குறேன். அவர் நாத்திக புக்கு அது. அதில் எழுதியிருக்கிறாங்க, பவுல் என்கிற ஒருவன் இல்லாதிருந்தால் கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்தவம் இருந்திருக்காதுன்னு எழுதுறாங்க. கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று பவுல் இல்லாட்டி கிடையாதுன்னு எழுதுறாங்க. அந்த மாதிரி உலகத்தாருகிட்ட மேன்மை வாங்கினவன் ஒருத்தன். அவன் சொல்றான், நான் எல்லாரிலும் சிறியவனுங்கிறான். இன்னைக்கு ஒரு ஊழியத்தில் ஒரு சின்ன மேன்மை ஆண்டவர் உயர்த்திடக்கூடாது. அவ்வளோதான், உயர்த்திடக்கூடாது. என்ன நிக்கிற வானு கூட யாரும் கூப்பிட மாட்டீங்க. வானு கூப்பிடல, ஏசுநாதரியே கூப்பிடலையாமா. ஏசுநாதர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு வந்த நீ என்ன கொடுக்கல, தலைக்கு என்ன கொடுக்கல, கால் கழுவ தண்ணி கொடுக்கல. அப்படின்னா ஏசுநாதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் கொடுக்கல, ஆனாலும் உள்ள போயிட்டாரு 12 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு. அவன் அதை செய்யல தானே. ஏசுநாதர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மட்டு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, நான் நிற்கிறேன், நான் யாரு, நான் தேவனுடைய குமாரன், அதை விடு, இவங்களை கேளு, நான் யாரு, நீர் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி நிற்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இல்லை, வாங்கடா போலாம். ஏசுநாதர் சொன்னார், வாடா, அவனுக்கு தான் மரியாதை தெரியல, நமக்கு தெரியும், வா. அவ்வளோ பெரிய ஏசுநாதரே அந்த மரியாதை எதிர்பார்க்காம போய் உள்ள போய் உட்காந்து விட்டாரு. நம்ம என்னடா நிற்கிறேன், என்ன வான்னு கூப்பிடல, என்ன நிற்கிறேன், என் கையில் இருக்க பைய வாங்கல, என்ன நான் நிற்கிறேன், என்னை தோல் மேலே தூக்கிட்டு போல, என்ன நிற்கிறேன், எனக்கு ஒரு மாலை கூட மரியாதை இல்லை, மைக்கில் ஏஞ்சி என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை ஒன்றும் சொல்லாம ஐயா பேசுவாருங்கிறாரு. நான் யாருன்னு சொல்லுங்க. ஐயா நீ யாருன்னு உனக்கு தெரியாத? இல்லை வந்திருக்கிறவங்களுக்கு அவனுக்கு நல்லா தெரியும் நீ யாருன்னு, ஏறி பேசு. இதில் இப்போ ஒரு கலாச்சாரம் ஒன்று வந்திருக்கு கிறிஸ்தவத்தில். மேலே ஏறி நின்று, ஐயா யார் தெரியுங்களா, ஐயா ஐயா ஆ ஐயா ஓஹோ. இவர் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் வராருன்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு? நீ நானும் ஒன்றும் இல்லை, வெறும் மண்ணு. கழுதை மேல கிறிஸ்து உட்கார்ந்ததுனால உனக்கு மரியாதை. இறங்கிட்டாரு, கழுதைக்கு பின்னாடி எவனும் போக மாட்டான், கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் போவான். கழுதையை சீண்ட ஆள் இருக்காது. கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் கழுதைக்கு மரியாதை, இல்லைன்னா கழுதைக்கு ஒரு மரியாதை இல்லை. சில நேரத்தில் கழுதைக்கு கீழே கீழே என்ன பண்றாங்க, பெட்ஷீட்டை போடுறாங்க, சால்வையை போடுறாங்க, கிளைய உடைச்சி போடுறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. உனக்கு பொன்னாடை போத்துறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. சில நேரத்தில் உனக்கு எல்லா மேன்மையும் கொடுக்குறாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி உலக வரலாற்றில் இந்த ஊழியக்காரர் மாதிரி ஒருவரும் உண்டோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கழுதை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கீழே போட்டிருக்கிற அந்த இலையை பார்க்கக்கூடாது, செடி கொடியில் இருக்கிற இலையை பார்க்கக்கூடாது. நமக்கு தான் இலை போட்டான், உனக்கு இலை போடலை. உன் மேலே உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு மேலே இருக்கிற மரியாதையில் உனக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் மேலே இருக்கிறவர் இறங்கிட்டாரு, தொலைஞ்ச காணாம போயிடுவ. எருசலேமுக்குள்ள அவர் தான் போவார், கழுதை காணாம போயிடும். கல்வாரிக்கு அவர் தான் போவார், கழுதை காணாம போயிடும். பிலாத்துவின் அரண்மனைக்கு அவர் தான் போவார், கழுதை காணாம போயிடும். கழுதைக்கு மேலே இயேசுநாதர் உட்காந்துருக்க வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை. பல நேரங்களில் கர்த்தர் உன்னை கொண்டு ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறாரா, அது கிருபைன்ட்டு ஓடிடணும், கிருபைன்ட்டு ஓடி போயிடணும். என்ன மாதிரி பாட யாராவது இருக்கிறாங்களா, தொண்டையில் கை வைப்பாரு. நான் சொல்றேன், என்ன மாதிரி மியூசிக்கை வாசிக்க ஆள் இருக்குதா, கையில் கை வைப்பாரு. எப்பேற்பட்ட மியூசிக் வாசிக்கிற நம்பர் 1 பர்சன் தெரியுமா உங்களுக்கு? அவனை மாதிரி மியூசிக் வாசிக்கவே முடியாது. யாரு? லூசிஃபர். அவனையே கீழே தள்ளி பிசாசுன்ட்டாரு. நம்பர் 1 மியூசிஷியன், அவனையே கீழே தள்ளி பிசாசுன்ட்டாரு. நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல இங்கே பெரியவன் எவனும் இல்லை சபையில்.
ஊழியத்தில் பெரியவன் எவனும் இல்லை, உலகத்தில் பெரியவன் எவனும் இல்லை. உலகத்தில் எப்பேற்பட்ட பெரியவன் இருந்தாலும் அவனிலும் பெரியவர் ஒருவர் என்னில் இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், நீங்கள் பார்க்குற எதை வேணால் எடுத்துக்கங்க, அதிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் கூட இருக்கிறார். அதுதான் உனக்கு எனக்கும் ஆசீர்வாதம். எல்லாத்த விட பெரியவர் என் மேலே இருக்கிறார். யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவான், ஐயா உங்களை மாதிரி உங்கள் குரல் இருக்கே அப்படிம்பா. உங்களுக்கு அவனை எப்படி பார்க்கணுன்னா, இந்த சாத்தான் எப்போ உள்ளே வந்தான். நிஜமாக நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நான் நிஜமாக சொல்கிறேன். யாராவது சாட்சி சொல்லுவாங்க, உங்கள் பாடல் மூலமாக ஆண்டவர் கூட தொட்டார், பேசினார், என் வாழ்க்கை மாறுச்சு, அது வேறு, அது சாட்சி. உங்களை புகழ்றதுக்குன்னே ஒருத்தர் வருவான். பொண்ணுக்கு புடமும் வெள்ளிக்கு குகையும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. ஒருத்தன் வருவான், அவன் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டான். அண்ணா இப்படி ஒரு வெளிப்பாடை நான் பார்த்ததே இல்லைண்ணே அப்படின்னா அவன் நம்மளை மட்டும்தான் பார்த்துருக்கான்னு அர்த்தம். அவன் வேறு யாரையுமே பார்த்ததில்லை. ஏன்னா இதை விட மோளனா பேரெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நான் ஓட்டப்பந்தயத்தில் 2வது ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படிமா. எத்தனை பேர் ஓட்டினீங்க? 2 பேர். அதில் அவன் 2வது. அதில் சொல்லுவான், அண்ணா தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சது நம்மளை மட்டும்தான், இன்னும் வேறு யாரையும் பார்க்கலன்னு அர்த்தம். நமக்கு தெரியணும் இந்த பையன் சொல்கிறது பொய், நீ யாருன்னு யாருக்கு தெரியும்? நமக்கே தெரியும். நம்மில் ஒருவனும் இங்கே பெரியவன் என்று இல்லை, இங்கே ஒருவனும் சிறியவன் என்று இல்லை. இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் பெரியவர். நாம் அவர் அத்தனை பேருக்கும் வேலை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இது 2வது ஒரு மனம் இல்லாமல் போவதற்கு காரணம். கடைசியா ஒரு நெகட்டிவ் ஒரு மனம் இருக்கு. இந்த ஒரு மனம் வரக்கூடாது. புரியுதா? வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இது மிக முக்கியமான ஒரு மனம். இது வரைக்கும் ஒரு மனம் வரணும் தானே பார்த்தோம். இப்போ இந்த ஒரு மனம் வரக்கூடாது. இது என்ன ஒரு மனம் தெரியுமா? இயேசுநாதர் இல்லை, போய் 1 நாள் 2 நாள் தான் ஆகுது. புரியுதா? 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இவனுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துருச்சு. ஏன்? இயேசுநாதர் கூட இருக்கிற வரைக்கும் என்ன வரல? ஒரு கவலையும் இல்லை. இயேசுநாதர் எப்படி வச்சுருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, 3.5 வருஷம் கூட வச்சுருந்தாரு. 3.5 வருஷமும் ஃபாஸ்டிங் கிடையாது, 3 வேளையும் சாப்பாடு. புரியுதா? யோவானுடைய சீசர்கள் கேட்குறாங்க இயேசுநாதர்கிட்ட. என்ன கேட்குறாங்கன்னா, யோவான் எங்களெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு சாவடிக்கிறான். ஆக்சுவலாக இருதயத்தில் அதான் எண்ணம். யோவான் எங்களுக்கு ஃபாஸ்டிங் போடுறாரு, இவங்களுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் போடுறது இல்லையா அப்படின்னா இயேசுநாதர் என்ன சொல்லணும்னா, இவெல்லாம் இருக்க மாட்டான்டா அப்படி தான் நியாயமாக சொல்லணும். அவர் அப்படி சொல்லலை. அவர் டீசெண்டாக சொல்கிறாரு, மணவாளன் எடுக்கப்படும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். ஏன்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு அர்த்தம். 3 வேளையும் சாப்பாடு போதாத குறைச்சலுக்கு அப்பப்போ நல்ல விருந்து. சீமோன் வீட்டில் விருந்து, ஆயக்காரன் வீட்டில் விருந்து, எல்லா வீட்லையும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? நல்ல சாப்பாடு. யோசிச்சு பாருங்க, இயேசுநாதரை கூப்பிடணும்னா கூட 12 பேரை கூப்பிடணும். 12+1. இயேசுநாதரை குடும்பத்தோடு வாங்கன்னு சொன்னோம்னா முடிஞ்சு. எப்படி வருவார்? 13 பேர் வருவாங்க. அப்படி இறங்குவாங்க. வரவன் எல்லாம் சின்ன பசங்க கிடையாது. இப்போ பொதுவாக ஒரு குடும்பத்தோடு கூப்பிட்டோம்னா 2 பெரியவங்க 2 சின்ன பசங்க இருப்பாங்க. இதில் 13 பெருசு. அப்படியே உள்ள அப்படி வருவாங்க. பத்தாததுக்கு எந்த அற்புதம் செஞ்சு முடித்தாலும் மிச்ச மீதியை யார் எடுத்துப்பா? இவங்க எடுத்துருவாங்க. கூட நிறைய அள்ளுங்கள், 12 பேர் எடுத்துருவா. மிச்ச மீதி ஃபுல்லாக இங்கே தான், வேறு யாருக்கும் கொடுக்கறதில்ல. அதை விட முக்கியம் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுக்கு இந்த ஓய்வு நாள், நல்ல நாள், கெட்டது நாள்னு கிடையாது. எந்த பக்கம் போனாலும் வயலில் இருக்கிறத கடிச்சு குறித்து சாப்பிட்டுட்டே போவான். வயலில் இருக்காங்க, அவன் ஓய்வு நாள் ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு ஓய்வு நாளாவது நல்ல நாளாவது அவன் பாருன்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். எங்கேயும் விட்டு வேற கொடுக்க மாட்டார் இவர். யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டார்? பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். இவர் தனியாக இவருக்கு தெரியும், வாங்க தின்னுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாள் வரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் பைபிளில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இயேசு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்கன்னு வசனம் சொல்லும். அழகாக இருக்கும். யோவான் 4:7 வாசிங்க.
அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போனது இவனுங்க தான். நல்லா பார்த்துருக்கீங்களா? நம்ம 12 பேருக்கு சாப்பாடு வாங்க ஒரு ஆள் போவோம், மிச்சம் மீதி இல்லைன்னா 2 பேர் போவோம், வாடா தூக்கிட்டு வரலான்னு 2 பேர் போவோம். ஒத்த ஆளுக்கு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போயிருக்காங்க? அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. நீ போனால் ஆளுக்கு 4 இட்லி வாங்கிடுவா, பத்தாது. நம்ம எல்லாரும் போவோம், ஃபுல் மீல்ஸ் முடிச்சிடுவோம். இவர் ஒருத்தருக்கு என்ன பண்ணிடுவான்? எப்படி பாருங்க, அருமையான சீஷர்கள், அவனெல்லாம் ஒன்றும் செய்யவே முடியாது. அதில் வந்து வேற என்ன தெரியுமா கேட்பான்? ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். அதுலேயும் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவருக்கு யாராவது போஜன பதார்த்தம் கொடுத்திருப்பார்கள், இதையும் சாப்பிடலான்னு பிளான் பண்றான் அவன். எப்படி பாருங்க சீஷர்கள், அப்படி ஒரு சீஷர்கள். இப்போ ஒரே ஒரு நாள் இயேசு இல்லைங்க, சிலுவையில் வச்ச மறுநாள் நடக்கிற சம்பவம். 2 நாள் இயேசு இல்லை. வசனம் சொல்லுது, வாருங்கள் நம்ம என்ன செய்வோம்? ஏன் கொடுக்கிற வரைக்கும் இயேசு கூட கரெக்டா இருப்போம், இல்லாவிட்டால் பேக் டு த பெவிலியன், எங்க வந்தோமோ அங்கேயே போயிடுவோம். உன்னை 3 வருஷம் நாங்கள் எதுக்கு கூப்பிட்டோம்? பரலோகம் உங்களை எதுக்கு முன்குறிச்சிச்சு? எதுக்கு உங்களை வேறு பிரிச்சோம்? எதுக்கு இவ்வளவு உன்னை வந்து உருவாக்கணும்? ஒரு 3 நாள் கூட உன்னால சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய முடியல, உன் வசதி வாய்ப்புகளை குறைச்சிக்க முடியல. ஒரு 3 நாள் கூட உன்னால என்ன செய்ய முடியல, தேவன் கூட இருந்ததுல இருந்து கொஞ்சம் குறையல. உனக்கு கொஞ்சம் குறைஞ்ச உடனே அடுத்து என்னது? நான் திருப்பி அங்கேயே போறேன். ஏன்பா சர்வைவலுக்கு என்னப்பா பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அவர் பாட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. திடீர்னு சொல்லாம கொள்ளாமையும் போல, அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கடைசியா என்ன பிடிக்க போறாங்க, என்ன அடிக்க போறாங்க, நான் 3 நாள்ல உயிர் தெழுவேன், 3ஆவது நாள் வந்துடுறேன். யோசித்து பாருங்க, இவர் 3 நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னதை யார் ஞாபகம் வச்சிருக்கிறா தெரியுமா? ஆசாரியர்கள் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அவன் சொல்றான், 3ஆம் நாளில் அந்த எத்தனை உயிரோடு கூட வருவான் என்று சொன்னான், கல்லறைக்கு காவல் போடுங்கன்னு. அவன் ஞாபகம் வச்சிருக்கிறான். யாருக்கு ஞாபகம் இல்லை? கூட இருந்த சீஷர்களுக்கு ஞாபகம் இல்லை. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? வாங்க மீன் பிடிக்க போலாம். ஏன் இன்னும் இப்படி 3 நாளா சாப்பிடாம எப்படி இருக்கிறது? 3 நாளா அவரும் போயிட்டாரு, ஒன்றும் கொடுக்காம போட்டாரு. போனவர் கொஞ்சம் வெள்ளி காசியாவது கொடுத்துட்டு போயிருக்கணும் இல்லையா? மிச்சம் மீதி 12 கூடையை கொடுத்துருந்தா ஒரு 3 நாளைக்கு அது ஓட்டி இருக்கலாம். ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்த மாவு 2.5 மாசம் வந்துச்சு. 2.5 மாசம் கழிச்சு தான் அவங்க முறுமுறுத்தாங்க தேவனை பார்த்து. இவன் 3 நாளைக்குள்ளே ஆண்டவர் விட்டு போயிட்டான். பின்மாற்றம். இதுக்கு ஒரு மனம் நாங்களும் வருகிறோம். எவனாவது சொன்னானா, டேய் ஆண்டவர் 3 நாள்ல வரேன்னு சொல்லியிருக்கிறார், வெயிட் பண்ணுவோம். ஏன் அதுக்குள்ள மீன் பிடிக்க போகணும்? கர்த்தர் நமக்கு ஒன்றும் சொல்லலையே. அவர் நம்மளை எருசலேம்ல தானே தங்கி இருக்க சொல்லியிருக்கிறாரு, நான் வந்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தனாவது தோல் மேல சாஞ்சவனும் சொல்லல, தூரம் ஓடனவனும் சொல்லல. இப்படி ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்பால கர்த்தருக்கு அகைன்ஸ்டா தான் ஒரு மனம் வருமே ஒழிய கர்த்தருக்கு சாதகமா ஒரு மனம் வராது. இதெல்லாம் நெகட்டிவ். பாருங்க, அனனியா சப்பீரால் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க, ஒரு பங்கு வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு பங்கு ஏன் வச்சுக்கிட்டாங்க? கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா ஒரு பயம் இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? இதே ஒரு மனம் யாருக்கு வருது? மனைவிக்கும் வருது. அதனால்தான் பேதுரு கேட்கிறான், இதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பேதுரு அப்படிதானே சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? எது? தேவனுக்கு அகைன்ஸ்டா யோசிக்கிறதுக்கு ஒரு மனம், கர்த்தருக்கு அகைன்ஸ்டா யோசிக்கிறதுக்கு ஒரு மனம். இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கு. கர்த்தர் சபையில ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு, ஏதோ ஒன்று ஊழியக்காரன் வழியா சொல்றாரு, ஒரு கூட்டம் அப்படியே ஒரு மனதோட அதை எதிர்க்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, அதை ஒரு மனதோடு கூட எதிர்க்கும். தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டார், கராக கூட்டத்தார் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய கூட்டம் ஒரு மனதோடு கூட என்ன செய்யறாங்க? அவனுக்கு எதிராக. இந்த ஒரு மனம் வரக்கூடாது. இந்த ஒரு மனம் வரவே கூடாது சபையில். கர்த்தருக்கு அகைன்ஸ்டான ஒரு மனம், இது பின்மாற்றத்தினுடைய அறிகுறி.
இவர்களை வைத்துக்கிட்டு எழுப்புதல் வராது. இன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க நிறைய பேர். தயவு செய்து எழுப்புதல் கூட்டத்துக்கு அடிப்படையான ஃபார்முலா இது. இந்த மாதிரி ஆட்கள், ஏன்னா பைபிளில் அவர்கள் வந்தார்கள், ஒருமனப்பட்டு வந்தார்கள், அவங்க எல்லாம் கூடி ஜெபித்தார்கள், எழுப்புதல் வந்தது. இவங்களும் அந்த வசனத்தை வச்சுக்கிறாங்க, கூடி ஜெபிக்கணுன்றாங்க, எழுப்புதல் வருங்கிறாங்க. நான் சொல்றேன், எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் 3 வருஷம் இவங்களை ரெடி பண்ணியிருக்கிறார். அந்த 3 வருஷம் ரெடி பண்ணியும் ரெடி ஆகாமல் 3 வருஷம் கழிச்சு இவங்க ரெடி ஆகுறாங்க. அப்பதான் இவங்களை வச்சு பெரிய காரியம் செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? தேவனுக்கு அகைன்ஸ்டா, தேவ ஊழியக்காரங்களுக்கு அகைன்ஸ்டா கூடுறதுல ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு குரூப், அகைன்ஸ்டா பேசுறதுக்கு ஒரு குரூப் ஒரு மனதோட கூடும். கர்த்தருக்கு என்று ஏதாவது செய்யறதுக்கு இது ஒரு மனமா கூடாது. எழுப்புதலுக்கு ஒரு மனமா வராது. ஆண்டவர் நீ பெரியவன் நான் பெரியவன் விட்டுறா எல்லாரும் சமம், அதுக்கு ஒரு மனம் வராது. அது எப்படிங்க? நாங்க இன்னாரு, நாங்க பிறக்கும் போதே அதுல பிறந்தோம், பிறக்கும் போதே இதுல பிறந்தோம், பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம், வேற எதுலேயும் பிறக்கல, கதை முடிஞ்சிருக்கோம் இல்லையா? குழந்தைய மாற்றி நர்ஸு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 10, 20, 30 பிறக்கும். திடீர்னு குழந்தை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் நினைக்கிற அதுலேருந்து இதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் நல்லது. இதில் நம்ம யாரும் எதுலேயுமே பெரியவங்க கிடையாது, எதுலேயும் பெரியவங்க கிடையாது. இன்றைக்கி சபைக்குள்ள இதுக்கு ஒரு மனம் வரக்கூடாது. அது எப்படிங்க? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நாமெல்லாம் ஒன்றா இருந்து இதை எதிர்க்கணும். கர்த்தர் உங்களை விரும்பலை. உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது. உன்னுடைய சபையில் எழுப்புதல் வராது. உன்னை வச்சு கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. யாரை கொண்டு தெரியுமா கர்த்தர் காரியங்கள் செய்ய முடியும்? இந்த உலக பிரகாரமான காரியங்களை எதையும் பார்க்காம, பரலோகம் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்குது, அந்த திட்டத்தை நான் சுமந்து கொண்டு போகிறேன். இப்போ எருசலேமில் அவங்க ஒருமனப்பட்டாங்க, அடுத்த அதிகாரத்தில் சிதறடிக்கப்பட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தில் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரம் சொல்லுது, சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சமரியாவுக்கும் சிதறி போனாங்க, ஆனால் அத்தனை பேரும் ஒரு மனதோட சிதறி போனாங்க. அத்தனை பேரும் எப்படி போனாங்க? இப்ப தனித்தனியா இருக்கிறான், ஆனா என்ன இருக்குது? ஒரு மனம் இருக்கு. பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு பூமியில் இருக்கிறார். ஆனா சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்ப ஒரு மனம் என்பது 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, 2 மனம் ஒன்றா இருக்கிறது. 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல, 2 பேர் ஒரு மனதமா இருக்கிறது. எங்க இருந்தாலும் தேவனுடைய திட்டம் 2 பேருக்குள்ள ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஆவியில் இருப்பாங்க, ஒரே அழைப்பில் இருப்பாங்க, ஒரே தரிசனத்தில் இருப்பாங்க. இப்போ யோசித்து பாருங்க, இவங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க, ஆனா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. ஏன் கட்டப்படுது? இவங்க சிதறி இருக்கிறாங்க, ஆனா சிந்தனை ஒன்னா இருக்குது. எங்க போனாலும் இவங்க நோக்கம் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படணும். அங்க போகும்போது நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. அங்க போகும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியாது. பணத்தை எடுத்து தர்ம காசை மொத்தமா கொடுக்குறாங்க, அதை அப்படியே கொண்டு போய் இடத்துல செலவு பண்றான். சொல்றான், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை கொள்ளையிட்டேன், கொண்டு வந்தேன், கொடுத்தேன், முடிஞ்சிச்சு. இப்ப சொல்றான், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டவன் சொல்றான், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. ஏன்? எனக்கு இப்ப அது தேவையும் இல்லை. என் தேவையெல்லாம் இயேசு கிறிஸ்து, என் தேவையெல்லாம் கர்த்தருடைய திட்டம், என் தேவையெல்லாம் கர்த்தருடைய ஊழியம். அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போகணும். இந்த ஒன்னஸ் தான் கர்த்தர் உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு என்ன, வரும்போதே ஒரு நோக்கத்தோடு தான் வரா. சிலர் ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடும் போது அந்த ஊழியத்தில் அவங்களே சொல்றாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, நீங்க வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது உங்களுக்கு ஏதோ. அவங்க வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஐயோ கஷ்டப்பட்டு வராங்களே, திரும்பி போகும்போது கஷ்டப்படக்கூடாது, ஒரு வழி பயணப்பாதையை கொடுத்தாலாவது அவங்க என்ன செய்வாங்க, கஷ்டம் இல்லாம திரும்பி போவாங்களேன்னு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இவன் எதுக்கு வரான் தெரியுமா? அந்த காசுக்காக தான் வர்றான். சரி ஓகே, வரும்போது யாரு கூடயாவது பைக்கில் தொத்திக்கிட்டு வந்துடுறான், லிஃப்ட் போகும்போது காசை வாங்கிட்டு அதே பைக்கில் லிஃப்ட்டில் போயிடுறான். போக வர அந்த பயண செலவு மிச்சம் காசு பாக்கெட்டில் இருக்கும். இந்த எண்ணம்
கொடுக்கிறவங்க நல்ல நோக்கம், வாங்குறவனுக்கு நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. அப்ப இந்த மாதிரி கூட்டங்களால பிரயோஜனமும் இல்லை. யாரை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய முடியும்? எனக்கு இந்த பூமியில் எதுவும் இல்லை, நான் அதற்காகவும் கிறிஸ்துவனிடத்தில் வரவும் இல்லை. நான் வந்ததெல்லாம் அவரால் பயன்படுத்தப்பட. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதை என்னை கொண்டு செய்வார். அதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சார். இந்த சபைக்கு வந்தீங்க, நான் சொல்லுவேன் இந்த சபைக்குள்ள வந்ததுக்கு அதுதான் காரணம், வேற எதுக்காகவும் இல்லை. நீங்க எல்லார மாதிரியும் வீடு காரு அதுக்காக இங்க வந்திருந்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். அப்ப இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா? அது காலத்தில் என்ன தேவையோ அதை பரலோகம் தரும். இது வரைக்கும் தந்துதானே இருக்குது. பரலோகம் சின்ன வயசுல நமக்கு ஸ்மால் ஷர்ட் ஒன்று கொடுத்துச்சு நம்ம சைஸுக்கு. நம்ம வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆயிட்டோம். பரலோகம் எங்கிட்ட அவ்வளோதான் முடியும், சின்ன சட்டை தான் இருக்குது, நீ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்பவும் சின்ன சட்டையாக கொடுக்குது. இப்போ நாம் பலுகி பெருகி 44 ஆயிட்டோம். 44க்கு சட்டை தருதா இல்லையா? இல்லை, நாங்கள் 38 வரைக்கும் தான் பரலோகத்தில் சைஸ் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே போகிறது அன்சைஸு, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு பரலோகம் சொல்லிச்சா? இல்லை தானே. பரலோகம் சொல்லிச்சா உனக்கு வெள்ளை கலர் புடவை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன், நீ சிவப்பு கலரில் புடவை எடுத்தால் நான் உனக்கு தரமாட்டேன்னுச்சா? பரலோகம் உனக்கு என்ன கலரில் தேவையோ எடுத்துக்கோன்னு சொல்லுது. இன்னைக்கு பரலோகம் கொடுக்காமையா இருக்கு. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பரலோகம் தருங்க, ஆனால் என் தேவை அதல்ல, என் தேவை பரலோகம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலையா? உங்கள் கணவர் வாங்கி கொடுக்கலையா? உங்கள் மனைவி மூலமா உங்களுக்கு கிடைக்கலையா? உடனே மனைவி கிட்ட சண்டை. உங்கள் அப்பா ஒன்றும் செய்யலை, உங்கள் அம்மா ஒன்றும் செய்யலை, ஏன் செய்யணும்? உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம், எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? ஏதோ கொடுத்தாங்க சோத்திரம். கர்த்தர் ஏன் உனக்கு பொண்ணு கொடுத்தாரு? நான் மாமனார் வீட்டிலேருந்து ஒரு உதவியும் இல்லைங்க. உனக்கு மாமனாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலடா, பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் முடியும் எங்களால். சிலர் உங்களை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க, வந்ததுலேருந்து ஒரு சவரன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உன்னை அதுக்கு கூட்டு வரலாமா? நாங்கள் உன்னை அழகு பண்ணி பார்க்கறதுக்காக கூட்டு வந்தோம். நாங்கள் நகை கடையாக வச்சுருக்கோம். உன்னை பரலோகம் ஒரு திட்டத்தோடு கொடுத்துச்சு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் 2 பேர் இருக்கோம். அந்த எண்ணத்தை உனக்கும் இருக்கணும், உன் கணவனுக்கும் இருக்கணும். இந்த அம்மா கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுக்கு அவரும், அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுக்கு இந்த அம்மாவும் இல்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எதுக்காக தெரியுமா? எங்களை கொண்டு பரலோகம் ஒரு காரியம் செய்ய நினைத்திருக்கிறது. அந்த காரியத்தை நாங்கள் 2 பேரும் செய்து முடிப்போம். கர்த்தர் வருவதற்குள்ளாக செய்து முடிப்போம். அந்த நாங்கள் செய்கிற காரியத்தில் எங்களுக்கு என்ன குறைவுகள் வந்தாலும் சரி, நிறைவுகள் வந்தாலும் சரி, அது எங்கள் திட்டத்தை தடுக்காது. நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிச்சுட்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கணவன் மனைவி இருக்கிற வீடும், அந்த கணவன் மனைவி இருக்கிற சபையும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். பரலோகம் உங்களை என்னையும் அழைச்சதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. 800 கோடி மக்களில் குறிப்பாக இந்த கடைசி காலத்தில் ஏன் ஆண்டவர் உங்களை முன்குறிச்சாரு? எதுக்காக உங்களை கொண்டு வந்தாரு? எதுக்குள்ள உங்களை சத்தியத்துக்குள்ள ஏன் நடத்துறாரு? பல நேரங்களிலே சபைகளில் ஆழமான காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். ஏன் பேசுறாரு? கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை கல்யாணம் பண்றது எதுக்காக? மணவாட்டி கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னு அவர் கல்யாணம் பண்ணாரா? இல்ல மணவாட்டியாகிய சபை கிறிஸ்துவை ஏன் மணவாளனாக ஏற்றுக்கொண்டது? அவர் என்ன பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரிப்பார் என்றா? இல்லை. கிறிஸ்து சபையை முன்குறித்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. பரலோகத்திலே ஒரு திட்டம் உண்டு. சபை கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அதே போலத்தான் உனக்கு கர்த்தர் ஒரு கணவனை கொடுத்தார். எதுக்காக? உன்னுடைய ஆசை காரியங்கள், உலகத்தில் உள்ளதான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல. உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தார். எதற்காக? உன்னுடைய ஆசை காரியங்களை எல்லாவற்றையும் திருப்தியாக்கி கொள்வதற்காக அல்ல. உங்க 2 பேரையும் கர்த்தர் இணைச்சதுக்கு பரலோகத்தில் ஒரு திட்டம் இருக்கு. பரலோகம் உங்களை கொண்டு பூமியில ஒரு காரியம் செய்வதற்காக தான் உங்களை சேர்த்து வச்சுச்சு. மனைவியை பார்த்து கேட்காத, உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை உன் மனைவிக்கு சமைக்க தெரியாம இருக்கலாம். ஒருவேளை உன் மனைவிக்கு நீ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ எதிர்பார்த்த அழகு இல்லாமல் இருக்கலாம். கணவனை பார்த்து கேட்காத, உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன் கணவன் சம்பாதிக்காதவனாய் இருக்கலாம். நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன் கணவன் உனக்கு பொருட்களை வாங்கி கொடுக்க கூட தகுதி இல்லாதவனாய் இருக்கலாம். ஆனால் பரலோகம் இணைச்சது அதுக்காக அல்ல. அதுக்காக அல்ல.
உனக்கு கணவனை கொடுத்தது, உனக்கு மனைவியை கொடுத்தது பரலோகத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. உங்கள் மூலமாக பரலோகம் வேணும்னு வச்சிருக்கு. நீ சாகும்போது 10 சவரனோட சாகணும் என்பது பரலோகத்தினுடைய திட்டம் அல்ல. நீ சாகும்போது பெரிய பாஸ்டரா ஒரு பெரிய ஊழியக்காரனா சாகணும் என்பது பரலோகத்தினுடைய திட்டம் அல்ல. பரலோகத்துடைய திட்டம் உங்க 2 பேர் மூலமா பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பது. அதற்கு யூ நீட் ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் இல்லாம உன்னை வச்சு வேற எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் பூமிக்குரிய உலக பிரகாரமான மாம்சத்துக்குரிய கண்களுக்குரியதான மாம்சத்துக்குரியதான காரியங்களை நீ தேடிக்கொண்டு உன் கணவனோடும் மனைவியோடும் நீ சண்டை போட்டுக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னை கொண்டு கிறிஸ்து செய்ய நினைத்த மேன்மையாக பரலோகத்தின் திட்டம் செய்ய முடியாது. அது அப்படியே நிற்கும். உனக்கு 100 வயசாலும் நிற்கும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்னஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். உங்க 2 பேருக்குள்ள ஒன்னஸ் வந்தா மட்டும்தான் ஹெவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனா உங்களுக்கு ஒன்னஸ் இருக்கு. எதுல இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்கு விரோதமா சிந்திக்கிறதுல இருக்கு. 2 பேருக்கு ஒரே ஒன்னஸ். எப்படியாவது வரதை வச்சு சம்பாரிச்சு வீடு கட்டிடணுங்க சாவறதுக்குள்ள. இது கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒன்னஸ். எப்படியாவது அமெரிக்கால போய் செட்டில் ஆகிங்க, அங்க நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுங்க, சாகும்போது நம்ம அமெரிக்கனா சாகணும். இது கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒன்னஸ். நீ அமெரிக்கா போகிறது கிறிஸ்துவுக்கு விரோதம் இல்ல, கிறிஸ்து சொல்லாமல் போகிறது கிறிஸ்துவுக்கு விரோதம். உன்னை தேவன் எதுக்கு வச்சாரோ அந்த திட்டத்தை கண்டுபிடி. கணவனும் மனைவியும் சேர்ந்து அதை செய்யுங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவி இருக்கிற வீடு தான் ஒன்னஸ் ஆன வீடு. அப்படிப்பட்ட கணவன் மனைவி இருக்கிற சபை தான் ஒருமனப்பட்ட சபை. யோசித்து பாருங்க, சபைக்குள்ள எல்லா கணவனும் மனைவி இப்படி ஒன்னஸோடு கூட இருப்பாங்கன்னா, அந்த 120 பேர் சபைக்குள்ள இருந்தா அந்த சபை எழுப்புதலுக்கு காரணமான சபையாக இருக்கு. உங்ககிட்ட கர்த்தர் அதைத்தான் இப்ப எதிர்பார்க்கிறாரு. அதான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. மோசேக்கு நோவாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சாரு. அந்த திட்டத்தோடு அவன் மனைவி ஒத்து போனதுனால இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டது. அதோடு கூட உன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அந்த திட்டத்தை, அந்த ஹெவன்லி பிளானை 2 பேரும் சேர்ந்து செய்யணும். ஆபிரகாமுக்கு பரலோகத்தில் ஒரு திட்டம் இருந்தது, அது சாராளோடு கூட சேர்ந்து இருந்தது. அதை 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது ஈசாக்கு கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்குறவனாய் மாறினான். அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு. உலக பிரகாரமா கணவன்கிட்ட சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை மனைவியால நீங்க நினைச்சபடி இருக்க முடியாட்டி அவகிட்ட சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன், நீ எதிர்பார்க்கிற எத்தனையோ காரியங்கள் உன் மனைவி மூலமாக உனக்கு செய்ய முடியாமல் போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, இவளை கர்த்தர் எனக்கு கொடுத்தது என் ஆசை இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இவள் மூலமாய் பரலோகத்தினுடைய திட்டத்தையும் சேர்த்து செய்வதற்கு. உன் மூலமாய் உன் கணவன் மூலமாய் உனக்கு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் உனக்கு கிடைக்காமல் போகலாம். மேபி அடிப்படை காரியங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவன் மூலமாய் உன் மூலமாய் பரலோகத்தில் நான் செய்ய வேண்டிய ஒரு மகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எதற்காக என்னை இணைத்தீங்க? நாங்கள் எதுக்காக ஒருமனப்பட்டு வந்தோம்? ஏன் எங்களுக்குள்ள ஒருமனமே வர மாட்டேங்குது? ஏன் எங்களுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டே இருக்கு? ஏன் இந்த பிரச்சனையை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு நல்லா தெரியும், நீ அந்த ஒரு திட்டத்தில் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை தடுக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அந்த திட்டத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் உட்காந்து கண்டுபிடிக்கிறேன். 1000 குறை இருக்கட்டும் என் மனைவி கிட்ட, 1000 குறை இருக்கும் என் கணவன்கிட்ட, ஆனா எங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க, அந்த பாயிண்ட்ல நாங்க போய் உட்காடுறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தின் நாளாக இருக்கட்டும்பா, ஒரு விசேஷத்த நாளாக இருக்கட்டும் தகப்பனே. இங்க நாங்க யாரும் இங்க பெரியவங்க கிடையாது, சபையில் யாரும் பெரியவங்க கிடையாது,
கணவனை விட மனைவி பெரியவ கிடையாது. மனைவியை விட கணவன் பெரியவன் கிடையாது. நான் அதிகம் சம்பாதிக்கிறேங்கிற திமிர் மனைவிக்கும் வரக்கூடாது. நான் ஆண் என்கிறத அகங்காரம் கணவனுக்கும் வரக்கூடாது. நாங்கள் இணைக்கப்பட்டதுக்கு, நாங்கள் ஒருமனப்பட்டால் மட்டும்தான் எங்கள் மூலயமா கர்த்தர் இதை செய்ய முடியும். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? ஜெபிக்க விரும்புகிறவங்க உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, உண்மை சந்திக்க நாங்கள் வரும்போது எப்படி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டவர்களாக உண்மை சந்திக்க வந்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் வரணும் ஆண்டவரே. எங்கள் சபை வரணும் ஆண்டவரே. ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு உங்களை சந்திக்க நாங்கள் வரணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இனி தேவையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் தான். இங்கே நாங்கள் யாருமே பெரியவங்க இல்லை ஆண்டவரே. எங்கள் படிப்பு பெருசு இல்லை, எங்கள் அந்தஸ்து பெருசு இல்லை, நீங்கள் தான் பெரியவங்க ஆண்டவரே. கடைசியாக உங்களுக்கு விரோதமான ஒருமனப்பாட்டு எங்களுக்கு வரவே வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற ஒருமனம் எங்களுக்குள்ளே வரட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒருமனம் எங்களுக்குள்ளே வரட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் விரும்புகிற எழுப்புதல் எங்கள் மூலமாய் வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.